இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, இன்னும் குருகுலத்துக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. குருகுலத்துக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்னா குரு என்ன பண்ணுவாரு, ஒரு பையனுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவன் எப்படிப்பட்டவன்னு சின்ன வயசுல தெரிஞ்சு போயிடும். விளையும் பயிர் மூளையிலேயே தெரியும் இல்லையா, இந்த பையன் உருப்பிடுவானா உருப்பிட மாட்டானா. எல்லாரும் உருப்பிடுற பையன் தான், யார் உருப்பிடாமலாம் கிடையாது. அவனுடைய வேலையை செஞ்சு அவன் உருப்பிடுவான். இதுக்கு ஒரு உதாரணம் கூட கொடுப்பாங்க. ஒரு போட்டி நடந்துச்சாங்க. அங்க ஒரு யானை, ஒரு குரங்கு, ஒரு மீன் இல்லையா, ஒரு சிங்கம், இது 4 நின்றுச்சு. இந்த போட்டி என்ன போட்டி தெரியுமா, யார் ரொம்ப சீக்கிரமா இந்த தென்னை மரத்தை ஏறுறாங்க அப்படின்ற போட்டி. யார் சீக்கிரமா ஏறுவாங்க, குரங்கு ஏறிடும். குரங்கு ஏறினதுக்கு அப்புறம் இந்த யானை சிங்கம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நினைச்சிட்டு இருந்துச்சான், நான் வேஸ்ட் போல இருக்கேன், என்னால ஏற முடியல, நான் வேஸ்ட் போல இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கேன். யானையும் சிங்கமும் வேஸ்டான கிடையாது. எங்க வேஸ்ட் ஆயிடுது, தப்பான இடத்துல போட்டி போட்டா வேஸ்டா போயிடும். பட் யானைக்குன்ட்டு ஒரு திறமை இருக்கு, ஒரு பலம் இருக்கு. அதே போல சிங்கத்துக்குன்ட்டு ஒரு பலம் இருக்கு. அதனுடைய வேலையை அதாவது செஞ்சு வச்சுக்கோங்களேன், அதனுடைய இடத்துல அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எதுவுமே வேஸ்ட் கிடையாது. பகவானுடைய படைப்புல யாரும் வேஸ்ட் கிடையாது. பகவானுடைய படைப்புல எல்லாருக்கும் திறமை இருக்கு. ஆனா நாம என்ன பண்ணிட்டோம், தவறான கல்வி முறையினால எங்கேயோ போய் படிச்சுட்டு எதையோ வேலை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குருகுல சிஸ்டம் இங்கே கிடையவே கிடையாது. அந்த காலத்துல குருகுலம் இருந்தது. அந்த குருகுலத்துல என்ன பண்ணுவார், குரு பார்த்து நீ இதை பண்ணலாம், உனக்கு இது பிடிக்கும், நீ இதனால செஞ்சா நீ வெற்றி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவார். அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியும், இதை மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியாது. ஆனா இதுக்கு நீங்க ஒரு விஷயம் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்ப உங்களுடைய மனசு ரொம்ப தெளிவா இருக்கோ அப்ப நீங்க ஆலோசனை பண்ண முடியும். எனக்கு எது பிடிக்கும், என்னோட இயற்கை என்ன நீங்க ஆலோசனை பண்ண முடியும். அப்படின்னா வெறும் புலம்பிய நிலையில ஏதோ கிடைச்ச வேலையை பண்ணிக்கிட்டு அப்படியே ஓடிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேலை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பிடிச்ச வேலையை என்ன பண்ணுவாங்க, சைட்ல செஞ்சுக்கிட்டே ட்ரைனிங் எடுத்து நிறைய பேர் நீங்க பார்க்கலாம். ட்ரெயின்ல வந்து ஏதோ வித்துட்டு இருப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவோம், ஐஏஎஸ் உட்காந்து படிச்சுட்டே இருப்பான், ஐபிஎஸ் உட்காந்து படிச்சுட்டே இருப்பான். டக்கு என்ன பண்ணுவான், இல்லைன்னு பார்த்தா ஐபிஎஸ்ஸா ஐஏஎஸ்ஸா மாறிடும். அப்ப நம்ம என்ன பண்ணா, நம்ம வேலையை கொடுத்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறோம். பட் நம்மளுடைய இயற்கைக்கு தகுந்தாற்போல் என்ன பண்ண, நம்மளுடைய வேலையை எப்பயுமே மாற்றணும். இல்லைன்னா நீங்க வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கு என்ன தேவை, ஒரு குருவனுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய இயற்கையை புரிஞ்சுக்கிட்டீங்க, வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். சோ வேலை எப்படிப்பட்ட வேலையா பண்ணும், நம்முடைய இயற்கைக்கு ஏற்றாறு போல வேலையை பண்ணும். பிடிச்ச வேலையை பண்ணும் அப்படின்னு எல்லாருக்கும் பிடிச்ச வேலை செல்போன் பார்க்கறது தான். எல்லாருக்கையும் செல்போனை கொடுத்து காலையில இருந்து சாயந்தரம் செல்போனை பார்த்துட்டு இருக்கோம். இதான் அவங்க வேலைன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க, போட்டு மாறி ஒரு செல்போனையே பார்த்துட்டு இருக்கோம். சாப்பாடு கொடுத்தா கூட சாப்பிடுவோம் தெரியலையா, சாப்பாடு பக்கத்துல இருக்கு, சாணி வச்சாலும் சாயில சாப்பிட்டு சாப்பிட்டே இருக்கும் இல்லையா. அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, செல்போன்ல இன்னைக்கு மூழ்கி போயிட்டோம். உண்மையில பிளேட்ல என்ன வந்து நம்ம பாக்குறதே கிடையாது. என்ன வந்தாலும் எடுத்து வாயில போட்டு அப்படியே போன பார்த்துட்டே இருக்காங்க. பிடிச்ச வேலை கிடையாது. நம்மளுடைய இயற்கைக்கு ஏற்றாற் போல வேலை பண்ணுது, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் சொல்றாரு, எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இப்ப அந்த வேலை எப்படி செய்யணும். இப்ப எனக்கு பிடிச்ச வேலை வந்து பெயிண்டிங் வச்சுக்கோங்களேன். ஓகே, நான் பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த பெயிண்டிங் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, மற்றவர்களுக்கு உதாரணமா செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. பெயிண்டிங் அப்படின்னா யார் பெஸ்ட் பெயிண்டர்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம, அபிநய ஆர்ட்ஸா, யார் பெஸ்ட் பெயிண்டர், பெயிண்டர் பேரா தெரியும் உங்களுக்கு, யாரு சொல்லுங்களேன் கரெக்டா. ரவி வர்மா அப்படின்ட்டு இந்தியாவில இருந்தார் இல்லையா. பிகாசோ அப்படின்னு சொல்லிட்டு யாரா ஃபாரின் கண்ட்ரிலாம் இருப்பாங்க. ரவி வர்மா அப்படிங்களுடைய பெயிண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு என்ன பண்றாங்க, அதை எடுத்து படிக்கிறாங்க. மற்ற பெயிண்டர்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க, இப்படி நாம பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உதாரணமா இருக்கு. அது போல நாம் எந்த வேலையை செஞ்சாலும் அதுல எப்படி இருக்கும், நம்ம பெஸ்டா இருக்கும். ஏதோ 10ஓட 11 வேலை செய்யக்கூடாது, அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. எந்த ஒர்க் பண்ணாலும் அந்த ஒர்க்கில் நம்ம எப்படி இருக்கணும், பர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கணும், பெஸ்டா இருக்கணும். இல்லை அந்த மாதிரி வேலை செஞ்சு பிரயோஜனமே இல்லை. ஆனா நான் பாத்ரூம் தான் சார் கழுவுவேன் அப்படின்னா, பாத்ரூம் கழுவுனா நம்மள மாதிரி யாரும் கழுவக்கூடாது. நம்ம போயிட்ட பின்னாடி சொல்லிக்கணும், அப்பா அங்க ஒரு அம்மா இருந்தது, அப்பா எப்படி கிளீனா வச்சிருப்பாங்க தெரியுமா, நம்ம டாய்லெட் எல்லாம் அவ்வளவு கிளீனா வச்சிருப்பாங்க, யாருமே அந்த மாதிரி கிடையாது இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பேரை என்ன பண்ணுவாங்க சொல்ற மாதிரி நம்முடைய வேலை இருக்கும். ஏனோ தானே வேலை, எந்த வேலையுமே செய்யக்கூடாது. நான் கீர்த்தனை பண்றோம் இல்லையா, சோ ஒவ்வொரு முறை கீர்த்தனை பண்ணும் போது எப்படிதான் இருக்கணும்,
பெஸ்டா தான் இருக்கும். போன கீர்த்தனை காட்டி இந்த கீர்த்தனம் பெஸ்டா தான் இருக்கும். ஏடா இருக்கு நானும் இன்னைக்கு உங்களை அப்படின்னு பாடன்னு வச்சுக்கோங்களேன், பிரயோஜனமே இல்லை. நம்ம எந்த காரியம் பண்ணணும் எப்படி பண்ணணும், ஃபுல் எனர்ஜியை கொடுத்து பண்ணணும், அதுல பர்ஃபெக்ஷன் ஆக முயற்சி பண்ணணும். இது எப்படி வேலை பண்ணும் அப்படின்ற விஷயத்துக்கான அர்த்தம். மூணாவது விஷயம் தான் ரொம்ப முக்கியம். எதுக்கு சார் இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு மூணாவது விஷயம். ஒருத்தர் வேலை ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது மக்கள் பொதுவாக சொல்றது உண்டு, ஊகா இருக்கிறார் வயிற்று பழத்துக்கு ஏதாவது வேலை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றது உண்டு. மனுஷன் அதுக்காக வேலை செய்யக்கூடாது. வயிற்று பழப்பக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னா அது ரொம்ப கேவலமான விஷயம். ஏன்னா நாய் பண்ணிலாம் வேலை செஞ்சா சாப்பிட்டு கண்டிப்பா கிடையாது, அதுக்கெல்லாம் சாப்பாடு கிடைச்சிட்டு தான் இருக்கு. அப்ப நம்ம எதற்காக வேலை செய்யணும் அப்படின்னா மற்றவர்களுக்கு நன்மை பயப்பதற்காக வேலை செய்யணும். நாம் செய்யக்கூடிய வேலை எப்படிப்பட்ட வேலையா இருக்கும், மற்றவங்களுக்கு அது நல்லது செய்யணும், மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு அப்படின்னு அந்த மாதிரி வேலை செய்யவே தவிர வயிற்று பழப்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் அப்படிதான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னது, எனக்கு பணம் சம்பாதிச்சா போதும் சார், நான் யாரை வேணா ஏமாத்தலாம், எப்படி வேணா நான் என் வேலை செய்யலாம். அது நடக்குது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் தங்க பிசினஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு பிடிச்ச வேலை தங்க பிசினஸ் தான் சார், என்னோட இயற்கை தங்க பிசினஸ் தான். சரி பண்றாரு, தங்க பிசினஸ் பெஸ்டா பண்றாரு, மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளரியா பெஸ்டா பண்றாரு. ஆனா அவன் செய்யக்கூடிய வேலை எப்படி தெரியுமா இருக்கு, அவர் மட்டும் லாபம் பார்த்தா போதும், மற்றவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு வகையில ஏமாத்தியோ ஏதோ ஒன்று செஞ்சு என்ன பண்றாரு, தங்கத்தை வித்துறாரு. இப்படிப்பட்ட வேலையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்ப மூணாவது விஷயம் என்னது, இதற்காக வேலை செய்யணும். அவன் வந்து நிறைய கோயில்களுக்கு எல்லாம் போயிட்டு, ஹரே கிருஷ்ணா கோயிலாம் போயிட்டு நல்ல ஆன்மீகத்தில் இருந்துட்டு இருந்தான். அவங்க அப்பாவுக்கு ஆன்மீகத்துல என்ன கிடையாது, இன்ட்ரெஸ்டே கிடையாது. பார்த்தாலும் வியாபாரம் காசு வியாபாரம் காசுன்னு ஓடிட்டே இருப்பாரு. என்ன பண்ணாருன்னா அவங்க அப்பா ஒரு நாள் என்ன பண்றா, இவன் எப்படி திருத்த முயற்சி பண்றான், அவங்க அப்பா திருந்துற மாதிரி தெரியல. என்ன பண்ண, ஒரு நாள் அவங்க அப்பாவை சுடுகாட்டு கூட்டிட்டு போனான். சாகடிச்சு கிடையாது, உயிரோட தான் கூட்டிட்டு போயிட்டு அங்க எல்லாத்தையும் காட்டுறான். பாருங்கப்பா, இந்த முதலியார் வராரு, இந்த ரெட்டியார் வராரு, இந்த செட்டியார் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா காட்டுறான். அவங்க எல்லாம் அவங்கள தூக்கிட்டு வராங்க, தூக்கிட்டு போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தனா போயிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே அவருக்கு மனசு மாற ஆரம்பிச்சது. பயங்கரமா கண்ணு தண்ணி எல்லாம் வர ஆரம்பிச்சது. தேம்பி அழுக ஆரம்பிச்சுட்டார். ஐயோ இப்படி இருந்தவங்க போயிட்டானே சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டார். அழுதுட்ட உடனே அவங்க பையன் பாக்குறான், கரெக்ட், இதான் எதிர்பார்த்தேன், இந்த மாற்றம் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்பா என்னப்பா புரிஞ்சது உங்களுக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன புரிஞ்சது மகனே, என் வாழ்க்கையை வீணடிச்சிட்ட மகனே. கரெக்ட், இன்னும் சொல்லுங்க கிட்ட இன்னும் எதிர்பார்க்கிறேன். நான் வாழ்க்கையில எங்கேயும் ஓடி சம்பாதிச்சேன், எல்லாம் பிரயோஜனம் எல்லாம் போயிடுச்சு மகனே. கரெக்ட் தான், இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஏன் இப்படி முட்டாள்தனமா இருந்தா எனக்கே தெரியல, வாழ்க்கை ஃபுல்லா அப்படி வீணடிச்சிட்டேன். கரெக்ட் சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க அப்பா மாறிட்டாரு, அவங்க அப்பா ஆன்மீகத்துக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியா இருந்தா பையன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட கேட்டான், என்னப்பா புரிஞ்சுக்கு, இன்னும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லடா மகனே, இந்த பாருடா, தினமும் எத்தனை பேரை கொண்டு வந்து எரிச்சிட்டு இருக்காங்க, எல்லாரையும் சந்தன கட்டையை வச்சு எரிச்சிட்டு இருக்காங்க. தினமும் ஒரு 10 பேராவது எரிப்படுறாங்க, சந்தன கட்டையை வச்சு சந்தன வச்சு எரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பையனு கூட இந்த சந்தன கட்டை கடை வைக்கணும்ட்டு எவனுக்கும் தோணவே இல்லை. பாத்தியா, நான் எங்கெங்கயோ சம்பாதிக்கிறது முதல்ல என்ன பண்ணிருக்கலாம், இங்க வந்து ஒரு கடை வச்சிருந்தேன்னா எவ்வளவு சம்பாதிச்சிருப்பேன். எங்கெங்கயோ சுத்திட்டு இருந்தேன், சந்தன கடை வச்சிருந்தேன்னா, இங்க மரக்கடை வச்சிருந்தேன்னா உட்கார்ந்த இடத்துல சம்பாதிச்சிருப்பேன், வாழ்க்கையை வீணடிச்சிட்டேன்னு யோசிச்சாங்க. என்ன புரிஞ்சது இந்த கதையில இருந்து உங்களுக்கு? யார் ஒருத்தர் வந்து இயற்கை, அவங்க இயற்கை இருக்கு இல்லையா, அது எங்க போனா என்ன ஆகாது, அவங்களுக்கு மாறவே மாறாது. அவங்க இயற்கை அப்படிதான் இருக்கு. நீங்க எங்க கூட்டிட்டு போனா அவங்க அப்படியேதான் இருப்பாங்க. ஏன்னா கிருஷ்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம பிறக்கும் பொழுதே நமக்கு ஒரு இயற்கை கொடுத்துதான் பிறக்க வச்சிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் இயற்கையிலேயே பிறக்கும் பொழுது ஒரு குணம் இருக்கும். அந்த குணத்தை என்ன பண்ண முடியாது, யாருமே மாற்றவே முடியாது. கிருஷ்ணர் அதான் பகவத்கீதை சொல்றாரு, நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாதுஷ்ட கர்மகிருத் காரியத்தே அவசிய கர்ம சர்வ பிரகிருதி ஜெயகுணைஹி அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? கிருஷ்ணர் ஒரே ஒரு விஷயம் சொல்றாரு, எப்படிப்பட்ட வேலையை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் செய்யறது என்ன, வேலை தான் பண்றோம் இல்லையா. ஓரளவுக்கு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வேலைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா நம்ம செய்யறது வேலை, சாகிறது, இவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்கோம்.
அதனால கிருஷ்ணர் சொல்றாரு, ஒருவன் வேலையில் எப்படிப்பட்ட வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட வேலையை செய்யணும்னு சொல்றாரு அவரு, உன்னுடைய இயற்கைக்கு ஏற்றார் போல வேலையை செய் அப்படின்னு சொல்றாரு. என்னது? நம்முடைய இயற்கைக்கு ஏற்றார் போல வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பேர் என்ன? அசோக். நீங்க என்ன வாங்கிங்க? சரி சரி. பாத்தீங்கன்னா அசோக் அவர் இருக்காரு, அவருடைய நேச்சர் வந்து சேல்ஸ் அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவரை சேல்ஸ் தான் வைக்கணும். அவரை கொண்டு போய் நான் வெளில வந்து மீடியா டிபார்ட்மெண்ட்ல போட்டேன், நட்ராஜ் பதிலா அசோக்க போட்டா என்ன ஆகும்? அப்புறம் போட்டோல பார்த்தோம் அப்படின்னா கை தனியா, கால் தனியா, தலை தனியா இருக்கும் இல்லையா? வீடியோல சரியா பண்ண முடியாது, அவங்களால வீடியோல டிசைன் பண்ண முடியாது. இதே நட்ராஜ் என்னதான் தெரியும்? போட்டோ தான் எடுக்க தெரியும். என்னமோ தெரியல, ஃபர்ஸ்ட் வாரம் வரும்போது போட்டோ வீடியோலாம் ஜகஜோதியா போயிட்டு இருந்தது, தடப்படலாம். அப்புறம் ஆளையே காணும், உட்காந்து இருக்காப்ல. அவருக்கு என்ன தெரியும்? மீடியா டிபார்ட்மெண்ட் நல்லா தெரியும். அவரை கொண்டு நான் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? அவரை மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அது போல நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கு? ஒவ்வொரு இயற்கை இருக்கு இல்லையா? இது இவங்கதான் இதுதான் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு இயற்கை இருக்கு. எனக்கு வந்து டீச்சிங் தான் பண்ண முடியும், எனக்கு வந்து பேச முடியும், நான் கிளாஸ் கொடுக்க முடியும், இதுதான் பண்ண முடியும். என்ன கொண்டு போய் வேற விஷயத்துல விட்டீங்க அப்படின்னா பண்ண முடியாது. சமையல்லாம் விட்டீங்கன்னா பண்ண முடியாது. பண்ணுவேன், ஆனா நம்ம சமையல் மாதிரி இருக்காது. நாங்க ஆந்திரா சமையல் பண்ணுவோம். இவ்வளவு மிளகாய் தூக்கி போட்டோம் அப்படின்னா நான் மட்டும் தான் சாப்பிட முடியும், வேற யாருமே சாப்பிட முடியாது. விஷயம் என்ன அப்படின்னா, நாம் எல்லாரும் வேலை செய்யறோம். நாம் செய்யக்கூடிய வேலை எப்படிப்பட்ட வேலையா இருக்கணும்? நம்முடைய இயற்கைக்கு போல இருக்கும். ஏன்னா யாரும் வந்துருக்காங்க வந்திருக்காங்களா? அப்ப எல்லாரும் தெரிஞ்சிருக்காங்க. பாருங்க, நாம என்ன பண்ணி யோசிச்சு பார்க்கணும். நான் எந்த மாதிரி வேலை செய்யறேன்னு யோசிச்சு பார்க்கணும். என்னுடைய இயற்கைக்கு ஏற்ற போல வேலை செய்யலாம் இல்லையா அப்படின்னு யோசிச்சுப்பாங்க. அப்படி நீங்க செய்யலாம் அப்படின்னா சாட்டிஸ்பாக்சனே கிடைக்காது. நீங்க உங்க இயற்கைக்கு ஏற்ற போல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யாருமே இன்ஸ்பிரேஷன் கொடுக்க தேவையே இல்லை. இப்ப ஏஆர் ரஹ்மான் ஒருத்தர் இருக்காங்க, அவருக்கு பிடிச்ச வேலை என்னதான்? மியூசிக் பண்றாங்க. அவரை கொண்டு போய் நான் கேட்டரிங்ல விட்டா என்ன பண்ண முடியும்? அவரை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. கேட்டரிங் பண்ணலாம், அவர் என்ன பண்ணலாம்? சமையலும் பண்ணலாம். பட் சாப்பிடறவனும் உருப்படியா சாப்பிட முடியாது, அவரும் சந்தோஷமா சமைக்க முடியாது இல்லையா? அப்ப அவருக்கு என்ன பிடிக்குமோன்னு சொல்றதுக்காக அவருடைய திறமை என்னவோ அந்த திறமைக்கு ஏற்றார் போல வேலை செஞ்சாரு அப்படின்னா யார் சந்தோஷமா இருப்பாங்க? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? இந்த ரோல் உட்காந்துருக்கீங்க, பின்னாடி தாண்டி போட்டுருக்கீங்க, தாண்டி போட்டு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பின்னாடி உங்க பேரு மனோஜ். மனோஜ் சொல்லுங்க, ஒருத்தருக்கு பிடிச்ச வேலையை இல்ல அவங்களுக்கு இயற்கைக்கு ஏற்றார் போல ஒரு வேலை செய்யும் போது என்ன ஆகும்? மனோஜ் கிட்ட கேட்டா எல்லா மகளிரும் சொல்றாங்க. யாரு நீ செய்யக்கூடிய வேலையை பெஸ்டா செய், அந்த வேலை மற்றவங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வேலையா செய். இந்த 3 விஷயம் நீங்க புரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அது நீங்க டாப்ல போயிருங்க.
கிருஷ்ண 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 ஹரே 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 ஹரே